2.3 கொஸ்டின் நம்பர் 1 பின்வரும் சமன்பாடுகளை நிறைவு செய்யக்கூடிய குறைந்தபட்ச மிகை முழு x இன் மதிப்பை காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 71 கான்கரண்ட் டு x மட்டு 8. செகண்ட் கொஸ்டின் 78 பிளஸ் x கான்கரண்ட் டு 3 மட்டு 5. தேர்ட் கொஸ்டின் 89 கான்கரண்ட் டு x பிளஸ் 3 மட்டு 4. ஃபோர்த் கொஸ்டின் 96 கான்கரண்ட் டு x பை 7 மட்டு 5. ஃபிஃப்த் கொஸ்டின் 5x கான்கரண்ட் டு 4 மட்டு 6. 71 கான்கரன்ஸ் டு x மட்டு 8 அப்படின்னு கொடுத்துட்டு x இனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல ஒரு க்ளூ பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா x என்பது குறைந்தபட்ச மிகை முழு அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரியானதெல்லாம் எங்க மட்டு எண்கணிதத்துல பார்த்திருப்போம். எப்படி வரும் பாருங்க. தட் இஸ் நமக்கு தெரியும் a என்பது b க்கு கான்கரன்ஸா இருக்கும், அதாவது மட்டு ஒருங்கிசைவாக இருக்கும். அப்படி இருந்தா அதை எப்படி எழுதலாம்னா மட்டு n இப்படி எழுதுவோம். இப்ப இதே கொஞ்சம் மாத்தி எப்படி எழுதலாம், 3 டேஷ் 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 போட்டிருக்கோம், அதாவது சமத்தை தாண்டி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டேஷ் இருக்கும். ஓகேவா? அது இல்லாம நம்ம அதை சமத்துக்கு ஈக்குவல் பண்ணோம்னா எப்படி எழுதணும் அப்படின்னா a மைனஸ் b சமம் k இன்டு n எழுதுவோம். ஓகேவா? சரி, இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா சோ ஏவையும் பியையும் கழிச்சா அது என்ன ஆகும்னா என்னுடைய மடங்குகளாக இருக்கும். அதான் இங்க கேங்கிறது மடங்கு, அவ்வளவுதான். என்னங்கிறது ஏதோ ஒரு வாய்ப்பாடு. இப்ப இங்க வந்து என்னது 8ஆம் வாய்ப்பாடு. ஓகே, இது a கான்கரன்ஸ் டு b மட்டு n. அதே போலதான் 71 கான்கரன்ஸ் டு x மட்டு 8 இருக்கா. இதை என்ன பண்ணோம், சோ இதை போல எழுதணும் இல்லையா? அப்ப அதை போலவே இதை நம்ம சோ இந்த மெத்தட்ல நம்ம எழுதலாம். சோ எப்படி எழுதுவீங்க? தட் இஸ் 71 மைனஸ் எக்ஸ் சமம் k இன்டு 8. k இன்டு 8 அப்படிங்கும்போது அது என்ன எழுதலாம், 8 பெருக்கல் k அப்படின்னு சொல்லி எழுதலாம் இல்லையா? ஓகே, அதான் போட்டிருக்கேன். 8kங்கிறது 8ஆம் வாய்ப்பாடு தானே. ஓகே, 8ஆம் வாய்ப்பாடுல நமக்கு என்ன தெரியும்? சோ 1 8 2 8 16 3 8 24 4 8 32 8 40 6 8 48 7 8 56 8 8 64 9 8 72 5 8 80. ஓகே, நான் ஏன் இதோட நிறுத்திட்டேன்னா இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்கிறது 71 கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த 71க்கு பக்கத்துல வர்றது 72ஆகவோ இல்ல 64ஆகவோ அல்லது 80ஆகவோ தான் இருக்க முடியும். ரைட், இப்ப பாருங்க 71ல இருந்து நான் ஏதோ ஒரு நம்பரை நான் இப்ப கழிக்கணும். அப்படி கழிச்ச வந்த விடையானது இந்த 8k, அதாவது 8ஆம் வாய்ப்பாடுல இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இங்க 8kனா முதல்ல நான் உங்களுக்கு அதுக்கான தெளிவுபடுத்திடுறேன். தட் மீன்ஸ் 8k அப்படிதானே. 8kனா 8 பெருக்கல் k தானே. இங்க பாருங்க 8 1 8 தான். அப்ப 8 2 16 8 3 24. சோ இந்த மாதிரி தான் நம்ம போறோம். அப்ப இங்க என்னது 8 8 64. அப்ப 8 9 72 தெரியும். அடுத்தது 8 10 80. அப்படி கேங்கிற வேல்யூ ஒண்ணும் இல்லைங்க. தட் இஸ் இங்க பாருங்க 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், இல்ல 8ஆ கூட இருக்கலாம், இல்ல 9ஆ கூட இருக்கலாம், இல்ல 10ஆ கூட இருக்கலாம். அது என்ன வேணா இருக்கலாம், பட் மடங்கு அப்படின்னு சொல்லுவோம். 71ல இருந்து ஒரு நம்பரை கழிக்கணும். கழிச்சா அது 8னுடைய வாய்ப்பாட்டுல வரணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் 71க்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா 64 இருக்கு. ரைட், அதே போல 80 இருக்கு. இப்ப நான் 72 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 71 கூட ஏதாவது கழிச்சா எங்கேயாவது 72 கிடைக்குமா? சோ சான்ஸ் இல்ல. சரி, இன்னொன்னு பாருங்க, 71 கூட ஏதோ ஒரு நம்பரை கழிச்சா 80 வருமா? அதுக்கு சான்ஸ் இல்ல. அப்ப இதுக்கும் சான்ஸ் இல்ல, இதுக்கும் சான்ஸ் இல்ல. இப்ப நம்ம இத போட்டு பார்ப்போம். ஓகே, இப்ப 71 கூட சோ ஏதோ ஒரு நம்பரை கழிச்சா 64 வரும் தானே. அதுக்கு சான்ஸ் இருக்கு தானே. எஸ், அப்போ அந்த நம்பர் என்னவா இருக்கணும்? 71ல இருந்து ஏதோ ஒரு நம்பரை கழிச்சா அது 64 தரணும் அப்படின்னு தானே சொன்னேன். சோ 71ல இருந்து இப்ப 7 கழிங்க, என்ன வருது நமக்கு? 64 வருது. இந்த 64 நான் இங்க போடுறேன் பாருங்க, 64 8ஆல வகுங்க. சோ 8 8 64. இப்ப மீதி கட்டாயமா என்ன வரணும்? இந்த இடத்துல 0 வரணும். 0 வர மாதிரி வந்தா மட்டும்தான் இதை அக்செப்ட் பண்ணும். ஏன்னா 71 மைனஸ் எக்ஸ்ங்கிறது என்ன கொடுக்கணும்? 64 கொடுக்கணும். ஓகேவா? அப்ப பாருங்க, சோ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 64 மைனஸ் 71. அப்ப 64 71 போச்சுன்னா என்னது? மைனஸ் 7. மைனஸ் எக்ஸ் சமம் 7. அப்ப எக்ஸ் சமம் என்னன்னு கிடைக்குது? 7ன்னு கிடைக்குது. இங்க கேள்வியில எக்ஸ்ங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க? குறைந்தபட்ச மிகை முழுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? சப்போஸ் இப்ப நம்ம இங்க 64 எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 56 கூட நம்ம அதை நம்ம 8ஆல முழுசா வகுக்கும் தானே. அப்ப அது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எழுதலாம்? தட் இஸ் 71 மைனஸ் எக்ஸ்ங்கிறது இப்ப 56 கொடுக்கணும். அப்ப என்ன கிடைக்கும்? தட் இஸ் மைனஸ் எக்ஸ் சமம் 56 கூட மைனஸ் 71 ஆகும். அப்ப என்னது? 56ல 71 போச்சுன்னா மைனஸ் 15. சோ மைனஸ் எக்ஸ் போட்டுட்டு இப்ப எக்ஸ் சமம் என்னது? 15. ஓகே, சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? தட் இஸ் இவங்க குறைந்தபட்ச மிகை முழு தான் கேட்டிருக்காங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற 56 கொண்டு வரலாம், 48 கொண்டு வரலாம், 40 கொண்டு வரலாம். அதுல எல்லாம் பிரச்சனை என்னன்னா அவங்களுடைய கேள்வியான எக்ஸ் என்பது குறைந்தபட்ச மிகை முழு அப்படிங்கிறாங்க. சோ நான் 64 எடுக்கும்போது எனக்கு எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கிடைச்சது? 7. அப்போ அதே 56 எடுக்கும்போது எனக்கு என்ன? 15. இதே 48 எடுத்தீங்கன்னா இதை விட பெரிய நம்பர் தான் கிடைக்கும் எக்ஸோட வேல்யூ. அப்ப அவங்க கேட்ட குறைந்தபட்ச மிகை முழுங்கிறது நிச்சயமாக இந்த எக்ஸ் சமம் 7 மட்டும்தான். அதுக்கு மேல வரதுன்னா அதை விட அதிகமாக இருப்பதால சோ நம்ம என்ன எழுதணும்? எக்ஸ் சமம் 7 அப்படின்னு நம்ம போட்டேன்னா 71 மைனஸ் 7 சமம் 64 என்பது 8ன் மடங்காக இருக்கிறது. அது 8ன் மடங்காகும். எனவே தேவையான எண் எக்ஸ் சமம் 7. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இதுல செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? 78 பிளஸ் எக்ஸ் கான்கரன்ஸ் டு 3 மட்டு 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட், இப்ப பாருங்க இங்க நம்ம எடுக்கக்கூடிய வாய்ப்பாடு என்ன? 5ஆம் வாய்ப்பாடு. முதல்ல அதுல தெளிவா வைக்கோங்க. ஓகே, அடுத்தது என்னது? 78 கூட ஒரு நம்பரை கூட்டணும். அந்த நம்பரை கூட்டிட்டு அதை 5ஆல வகுக்கும் போது அதுல மீதி 3 வரணும். சோ மறுபடியும் நான் சொல்றேன், தட் இஸ் 78 கூட ஒரு நம்பரை கூட்டணும். அந்த நம்பரை
கூட்டிட்டு 5ஆல போய் வகுக்கிறோம். வகுக்கும் போது மீதி 3 வரணும். ரைட்டா? சரி. இதை நம்ம ஆஸ் பர் த ப்ரொசீஜர் எப்படி எழுதுவோம்? தட் இஸ் நமக்கு என்ன தெரியும்? ஸோ ஏ கான்குரன்ஸ் டு பி மட்டு என் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? தட் இஸ் ஏல இருந்து பியை கழிச்சுட்டு கே இன்டு என், அதாவது எண்ணினுடைய மடங்காக எழுதுவோம். ஏ கான்ஃபரன்ஸ் டு பி மட்டு என் அப்படிங்கிற ஃபார்மேட்ல தான் இது இருக்கு. அப்ப இதை நான் இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர போறேன். ஸோ இதை எப்படி இந்த ஃபார்மேட்ல எழுதலாமோ அதே போல இந்த ஃபார்மேட்டை நான் இங்க கீழே எழுதி காமிக்கிறேன் பாருங்க. 78 பிளஸ் எக்ஸ், இப்ப இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும்? -3 சமம். ஸோ கே இன்டு 5ன்னு போடுவீங்க. இதை நான் கொஞ்சம் மாத்தி எழுதிக்கிறேன். தட் இஸ் 5 பெருக்கல் கே. தட் மீன்ஸ் 5 பெருக்கல் என்னன்னா 5ஆம் வாய்ப்பாடு தான். இப்ப 5 பெருக்கல் 1 அப்படிங்கும்போது இங்க பாருங்க இது 5, இது கேன்னு அர்த்தம். தட் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லுவோமா? 5 பெருக்கல் 2ன்னு போட்டீங்கன்னா 10 ஆகுது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். இங்க பாருங்க 78 - 3 பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ 75 பிளஸ் எக்ஸ் சமம் 5k. 75 கூட ஒரு நம்பரை நம்ம கூட்டணும். அந்த நம்பரானது 5ஓட மடங்குகளாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ரைட் பாருங்க. ஸோ 75 கூட எந்த நம்பரை கூட்டினீங்கன்னா ஸோ 5னுடைய மடங்காக இருக்கும். ஸோ 5 கூட்டி பாருங்க. தட் இஸ் 0 80. 80னா உங்களுக்கு தெரியும். இப்ப 5ஆம் வாய்ப்பாடுல இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா 5 பெருக்கல் 16 என்னது? தட் இஸ் ஈக்குவல் டு 80 தானே. அப்ப 75 எக்ஸால கூட்டும் போது 5k, அதாவது 5னுடைய மடங்காக இருக்கக்கூடிய குறைந்தபட்ச மிகமுழு தான் கேட்டிருந்தாங்க. அப்ப ஃபர்ஸ்டே நம்ம வந்து 5 போடலாம். ஸோ 5க்கு அப்புறம் நீங்க மறுபடியும் 10 போட்டீங்கன்னா கூட 85 வந்து 5ஆல வகுக்கலாம். அடுத்து 15 போட்டீங்கன்னா 90 5ஆல வகுக்கலாம். பட் குறைந்தபட்ச மிகைமுழுவான எக்ஸ் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. அப்ப குறைந்தபட்சமா அந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கணும் நம்ம? ஸோ 5ங்கிற வேல்யூ கொடுத்துருக்கணும். அப்போ எக்ஸ் சமம் 5 எனில் 75 பிளஸ் 5ங்கிறது 80 என்பது 5ன் மடங்காக இருக்கிறது. அதனால therefore தேவையான எண் என்னது? எக்ஸ் சமம் 5. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இந்த கொஸ்டின்ல 89 கான்ஃபரன்ஸ் டு எக்ஸ் பிளஸ் 3 மட்டு 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எக்ஸனுடைய வேல்யூ என்ன கேட்கறாங்க? எக்ஸ்ங்கிறது மிக குறைந்த மிகை முழுவாக இருக்கணும். ஸோ ஏ கான்ஃபரன்ஸ் டு பி மட்டு என் இருந்தா நம்ம அதை என்ன எழுதுவோம்? ஏ மைனஸ் பி சமம் கே என் எழுதுவோம். இங்க 89 கான்ஃபரன்ஸ் டு எக்ஸ் பிளஸ் 3 மட்டு 4 இருக்கனால ஸோ இங்க ஏக்கு பதிலா 89 இருக்கு. ஸோ அதை நான் இங்க போட்டேன் ஏ. அடுத்தது மைனஸ்க்கு மைனஸ் போட்டாச்சு. இதுதானே பி. அப்ப எக்ஸ் பிளஸ் 3 அது இங்க கொண்டாந்துருங்க. அப்புறம் சமம் இருக்கு. ஸோ சமம் போட்டுக்கோங்க. அதாவது கே இன்டு 4ன்னு போட்டுறோம். ஓகே, இது என்னது? எப்பவுமே 4k அப்படின்னு தானே நம்ம எழுதுவோம். ஸோ அதையும் நான் எழுதிடுறேன். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் எழுத பாருங்க. 89 மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்டு பிளஸ் -3 சமம் 4k. 89ல 3 போச்சுன்னா ஸோ 86 மைனஸ் எக்ஸ் சமம் 4k. ஸோ 86ல இருந்து ஒரு நம்பரை கழிக்கணும். அந்த நம்பர் 4ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். இதுதானே இந்த அர்த்தம். ஓகே பாருங்க, நான் இப்போ 86ல இருந்து 1 கழிச்சு பாக்குறேன். ஸோ 85 கிடைக்குது. 85 நீங்க 4ஆல வகுத்தீங்கன்னா மிச்சம் 1 வரும். அப்ப இது ஒர்க் அவுட் ஆகாது. சரி, இப்போ நம்ம 86ல இருந்து 2 கழிச்சு பார்ப்போம். அப்ப 84 கிடைக்கும். அப்ப 84 4ஆல வகுத்து பாருங்க. தட் இஸ் 21 போட்டீங்கன்னா ஸோ 84 வந்து மிச்சம் 0 வந்துருச்சு. அப்ப நிச்சயமா இந்த 2ன்னு போடும்போது நமக்கு ஒர்க் ஆகுது இல்லையா? அப்ப எக்ஸுக்கு பதிலா நான் என்ன போட்டுருக்கணும்? 2 போட்டேன்னா ஸோ 86 மைனஸ் 2ன்னு போட்டோம்னா நமக்கு 84 கிடைக்கும். அது 4ஆல வகுக்கும். அப்படிங்கிறது எக்ஸ் சமம் 2 எனில் 86 மைனஸ் 2 சமம் 84 என்பது 4ன் மடங்கு. எனவே therefore தேவையான எண் எக்ஸ் சமம் 2. இது நம்மளுடைய சொல்யூஷன். இந்த கொஸ்டின்ல 96 கான்கரன்ஸ் டு எக்ஸ் பை 7 மட்டு 5 அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ் சமம் என்ன? எக்ஸ் வந்து மிகை குறைந்த மிகை முழுவாக இருக்கணும். ஏ கான்கரன்ஸ் டு பி மட்டு n அப்படின்றது இருந்தா நம்ம என்ன எழுதுவோம்? தட் இஸ் a மைனஸ் பி சமத்துக்கு கொண்டு வந்துருவோம். இது வரைக்கும் மட்டு ஒருங்கிசைவா இருந்தது. நம்ம இப்ப என்னது? சமத்துக்கு கொண்டு வந்துட்டு k இன்டு n அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ரைட்? இதை எப்படி இப்படி எழுதணும் அதே போல இதையும் இந்த டைப்ல நான் எழுத போறேன். 6 மைனஸ் எக்ஸ் கீழ் 7 சமம் ஸோ k இன்டு 5. இப்போ k இன்டு 5ங்கிறது 5k, அதாவது 5ஆம் வாய்ப்பாடுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்க இது ஸோ 96 மைனஸ் எக்ஸ் பை 7 சமம் 5kவா? இப்ப பாருங்க, இதுக்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தமா? அப்ப இதை 7ஆ மாத்தணும்னா இதையும் 7ஆ மாத்தணும். ஏன்னா இப்ப நம்ம எல்சிஎம் எடுக்க போறோம். ரைட், இப்ப நான் அதை எல்சிஎம் எடுத்து போட்டு பாக்குறேன் பாருங்க. சோ 96 நம்ம என்ன பண்ணலாம்? சோ 7ஆல பெருக்கிக்கலாம். பெருக்குங்க, என்ன வருது? 7 42, சோ 9 63 4 67. அப்போ 172 கீழ் 7 மைனஸ் எக்ஸ் கீழ் 7 சமம் 5kவா? இப்ப நீங்க எல்சிஎம் எடுக்கலாம் தானே? சோ எல்சிஎம் எடுங்க. என்ன கிடைக்குது? 7 இருக்கும்போது இங்க 672 மைனஸ் எக்ஸ் சமம் 5k. 672 கூட எக்ஸ கழிக்கணும். அப்படி கழிச்சது சோ 7ஆல முழுமையா வகுப்படணும். அப்படிதானே? சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 672 கூட நான் இப்ப 1 கழிக்கிறேன். என்ன கிடைக்குது? 671. 671 7ஆல வகுங்களேன். சோ மீதி 0 வரவே வராது. அப்ப அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, நீங்க இப்படியே போட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா தட் இஸ் 672 கூட நான் இப்ப 7 கழிச்சேன்னா எனக்கு 665 கிடைக்கும். இந்த 665 7ஆல வகுக்க முடியுமான்னு பார்க்கணும். 62 கூட நான் இப்ப 7ஆல கழிக்கிறேன். அப்ப 665 கிடைக்குது. 665 7ஆல வகுங்க. 9 7 63 மிச்சம் 35. அப்ப 7 5 35. அப்ப 35 போட்டீங்கன்னா that is equal to 0. அப்ப 0 வர மாதிரி நம்மளால வகுத்துட்டோம். சோ இப்ப கிடைச்ச ஆன்சர் ஆன 95 ஆனது 5ஆல வகுபடுமான்னு செக் பண்ணி பார்த்தறணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, 95 5ஆல வகுங்க என்ன கிடைக்கும்? சோ 1 5 சோ மிச்சம் 45. 19 5 என்னது? 95 நமக்கு தெரியும். சோ 0 வர வரைக்கும் வகுத்தா மட்டும்தான் அங்க நம்ம போட்ட எக்ஸ்க்கு பதிலா போட்ட 7ங்கிறது சரியான விடையாக இருக்க முடியும்.
ஸோ இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப நம்ம என்ன எழுதணும்? எக்ஸ் சமம் 7 எனில் 672 7ஆல கழிச்சோம்னா நம்மளுக்கு 665 கிடைக்குது. அது முழுமையா 7ஆல வகுத்து 95 தருது. இந்த 95 ஆனது இந்த 5ஆம் வாய்ப்பாடால முழுமையா வகுப்படுது. அதாவது 19 5 95ன்னு பார்த்தோம் இல்லையா? சோ 95 என்பது 5ன் மடங்காக இருக்கிறதுனால therefore தேவையான எண் x சமம் 7. இதுதான் நம்மளுடைய